திருமாவளவனுக்கு எப்பயும் ஒரு ஒரு அரசியல் அட்வான்டேஜ் எல்லாரும் கொடுப்பாங்க, பத்திரிகையாளர் எல்லாரும் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளவோ தலித் தலைவர்களாக விலை பேசி வாங்கிட்டாங்க. ஸோ வந்து திருமாவளவன் மட்டும் தான் வாங்க முடியல. திருமாவளவன் பலமுறை ட்ரை பண்ணியிருக்காங்க, அது அவரும் ஒத்துருக்கார். எனக்கு பலமுறை ட்ரை பண்ணாங்க நான் போலனார். அதனால தான் அவர் வந்து மதிக்கப்படக்கூடிய தலைவராக மாறுறாரு. இவ்வளோ பேரும் அவங்களோட வலையில், அதிகார வலையில், ஆசை வலைகளில் வீழ்ந்துட்டாங்க. இவர் மட்டும் அதை விதிவிலக்காக இருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு கூடுதலான அட்வான்டேஜ் இருந்துச்சு. எல்லாரும் அதை பாராட்டினாங்க. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேசிய அரசியலில் முக்கியமான தலித் தலைவர்கள் ராம்தாஸ் அத்வாலியாக இருக்கட்டும், ராம்விலாஸ் பஸ்வானாக இருக்கட்டும், இது நம்ம ஜிதன் ராம் மஞ்சியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இங்கே சிராக் பஸ்வானோட ஃபேமிலியாக இருக்கட்டும், அந்த ஃபேமிலி எல்லாமே இன்றைக்கி எல்லாருமே பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க. பாஜகவுடைய ஒரு அமைச்சர்களாகவே பயணிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? இவங்க மாயாவதி, யூபியில் மாயாவதி வந்து பாஜகவோட சேர மாட்டாங்க. ஆனால் செயலற்ற தலைவராகிட்டு யூபியில் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி படர்ந்த தலைவர். அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு பெரிய பெரிய பிம்பமாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க அப்படியே கரைஞ்சு போயிட்டாங்க அரசியல். அவங்க பாஜகவுடைய பி டீமாக சைலண்டாக செயல்பட்டு அவங்க தங்களோட அரசியல் இழுத்து போக செஞ்சுட்டாங்க. ஓகே, அப்போ இவ்வளோ விஷயத்தில் திருமாவளவன் வந்து விதிவிலக்கு நிற்கிற நம்ம பார்த்தோம்ல. பாஜக கிட்ட திருமாவளவன் இறக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விஜய் இறங்கி போயிருக்காரு. அதான் கவனிக்க வேண்டிய விஷயம்.